ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசியில் பிறந்துட்டால் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும், ராசிக்கு எந்த சாமி, நட்சத்திரத்துக்கு எந்த சாமி, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். மகர ராசியில் இந்த பிரபஞ்சத்தில் யார் யார் பிறக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க, நல்லா இருப்பீங்க. சரியா நேயர்களே? நல்லா இருப்பீங்கன்னா என்ன அர்த்தம்? நோய் நொடி இல்லாமல் தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் இருப்பீங்க. தொட்ட காரியம் தொடங்கும். சரியா? காரிய அனுகூலம் இருக்கும். நினைத்தது நிறைவேறும். கொஞ்சம் லேட்டாக ஆனாலுமே நல்லபடியாக முடியும். சரியா? உங்களுக்கு சாதகமாக முடியும். இந்த பிறவி பயனை நீங்கள் நல்லபடியாக கடக்கலாம். சரியா நேயர்களே? எல்லோரும் எதிர்பார்க்குற மாதிரி, சார் எனக்கு பணம் வேணும், பணமும் கிடைக்கும். சரியா? 1000மோ லட்சமோ கோடியோ எதுவானாலும் கிடைக்கலாம். நான் கோடீஸ்வரனாக ஆகணும் சார், நான் பெரிய மில்லு முதலாளி ஆகணும், நான் பெரிய கவர்மெண்ட்டில் பெரிய போஸ்டிங் போகணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அபலாசைகள் இருக்கும், தேவைகள் இருக்கும். சில பேருக்கு அரசியல்வாதி ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஆசையெல்லாம் அனைத்து நிறைவேறணும்னா ஜனன ஜாதகத்தில் இடம் இருக்கணும். சரியா? லக்ன ராசிக்கு ஆதிபத்திய விசேஷங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா அது விதிப்படி நடக்கும். விதிப்படி ஒன்று இருந்தாலுமே நம்ம பிறவி மகர ராசியில் பிறந்துட்டோம், அது ஜென்மங்கிறோம். ஜென்ம ராசி, உங்கள் ஜென்ம ராசி மகரம்தான். ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம். ஸோ ஜென்ம ராசிக்கும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வத்தை வழங்கிட்டோம்னா மதி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ராசினாலே மதி தான் அர்த்தம். அதனால தான் சந்திரன் அங்கே உட்கார வச்சுருக்கிறாங்க. சந்திரன் அங்கே போய் இருக்கிறாரு. எல்லா ராசிலையுமே சந்திரன் இருக்கிறது ராசியை குறிக்கும். சந்திரன் இருக்கிற இடம் ராசி. சந்திரனுக்கு மதின்னு ஒரு பேர் இருக்குது. சரியா? மதிவாணன், மதி அப்படின்னு பேர் இருக்குது. வளர்மதி, பௌர்ணமி சந்திரன், மதி அப்படின்னு இருக்குது. அந்த மதின்னா என்ன அப்படின்னா, விதி ஒரு பக்கம் இருந்தாலும் மதியால் சில இதை மாற்றலாம். சரியா நேயர்களே? விதி வழி இது தான். விதியை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மதியால் விதியை கொஞ்சம் தன்வசப்படுத்தலாம். எப்படி? தண்ணி இருக்குது, உடல்நல முடியல, சுட வச்சு குடிக்கலாம், ஹாட் வாட்டராக குடிக்கலாம். இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் கட்டியாக குடிக்கலாம். ஆனால் தண்ணின்னு ஒன்று தேவைப்படும். தண்ணின்னு ஒன்று இருந்தால் தான் அதை பாயில் பண்ணி குடிக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டியாகவும் வைக்கலாம். ஆனால் தண்ணிங்கிறது தான் விதி. சரியா? அதை மாற்றுறது நம்ம மதி. சரியா? சூடாகவும் ஆக்கலாம், அதை குளிர வச்சு ஐஸ் கட்டியாகவும் மாற்றலாம். ஓகே நேயர்களே, அதுக்கு பாசிபிலிட்டி இருக்கணும். சாதகம் நமக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக செய்யலாம். இந்த ப்ராசஸுக்கு நம்ம ஜாதக ரீதியாக சில குறைபாடுகள் தோஷம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணோன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நான் ஏற்கனவே மகர ராசிக்கு இந்த தகவலை நான் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி. இருந்தாலும் இப்போ அப்டேட் ஆகிருக்கிறவங்க, புதுசாக பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுக்காக இந்த தகவலை மறுபடியும் சொல்கிறேன். எல்லோரும் பொறுமையாக பாருங்கள். சரியா நேரில் எது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிட்டன் வியூவர்ஸ் அனைவருக்கும் நன்றி. ஹை பட்டன் ஆன் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். ரைட் நேயர்களே, இப்போ மகர ராசி, பொதுவாக மகர ராசி கடலில் தான். மகரமே கடல் தான். சரியா? கடலில் உருவான ராசி தான் மகர ராசி. கடல் அலைகள் மாதிரி இந்த ராசி அடிக்க வர வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணெய் அலைகள். அது நீங்கள் சும்மாவே இருக்க முடியாது. ஏதோ கொஞ்சம் யோசனை பண்ணிட்டே தான் இருப்பீங்க. அழுதுகிட்டு இருந்தாலும் உழுதுட்டு இருக்கணும்பீங்க. ஏதோ ஒரு காரியம் இருந்துக்கிட்டே இருக்கணும். சரியா? நீங்கள் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறீங்க, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட்டை வேறு எதுவும் பார்க்க மாட்டீங்க. உங்கள் பிஸ்னஸுக்கு என்ன தேவையோ அதை தான் பார்ப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு இது நடத்துகிறீங்க, ஃபினான்ஸ் நடத்திட்டு இருக்கிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, கொஞ்சம் டைம் கிடைக்குது, ஒரு 1 hour ஃப்ரீயாக இருக்கிறீங்க, ரிலாக்ஸாக இருக்கிறீங்க. சரியா? அந்நேரம் என்ன பண்ணுவீங்கன்னா அது ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டு தான் பார்ப்பீங்க. அதில் எதுவும் அப்டேட் ஆகிருக்குதா, அது சம்மந்தப்பட்ட வேலையில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் காரியத்தில் தான் கண்ணாக இருப்பீங்க. சரியா நேர்களே? அது மகர ராசிக்கு, மகர ராசியில் பிறந்தாலே அந்த குணம் இருக்க தான் செய்யும். அதுபோல் சோர்வு அடைய மாட்டீங்க. சரியா? தோல்வியை கண்டு தோண்டு போக மாட்டீங்க, வெற்றியை கண்டு துள்ளவும் மாட்டீங்க, நார்மலாக இருப்பீங்க. ஹார்ட் ஒர்க்குக்கு சொந்தக்காரன். சரியா? ஏன்னா சனி பகவான் ராசிநாதன். சனி பகவானே உழைக்கிறவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்குறவர் தான். அதனால் அவரை நீங்கள் ராசிநாதனை கொண்டதுனால எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்கும். சரியா? அதனால் மகர ராசினியர்கள் என்றைக்குமே வேலை வெட்டிக்கு தயங்குகிற ஆட்களே கிடையாது. சிறப்பாக இருப்பீங்க. மனைவி கிட்ட பிரியமாக இருப்பீங்க. குழந்தைகள்கிட்ட ரொம்ப அபிருதமான பாசமாக இருப்பீங்க. தன் மனைவி குழந்தைகளுக்காக காரியத்தையே, தன் வாழ்க்கையே டெடிட் பண்ணுவீங்க. பெண்கள் அப்படி தான். மகர ராசி பெண்களும் கணவன் குழந்தைகளுக்காக ரொம்ப டெடிகேஷனாக இருப்பாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் இவங்க சிந்தனை வீட்டை நோக்கி தான் இருக்கும். சந்திர மண்டலத்தில் இருந்தாலுமே சிந்தனை எல்லாமே வீட்டை நோக்கி தான் இருக்கும். சரியா? எந்த இடத்துல இருந்தாலுமே இவங்களோட பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் வீட்டை நோக்கி தான் இருக்கும். குழந்தைகள் மேலேயும், மனைவி மேலேயும், குடும்பத்தார் மேலேயும் இருக்கும். அதுவும் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவனாக இருப்பீங்க. குடும்பத்துக்காக தான் சுகதுக்கங்களை விட்டுருவீங்க. சரியா? எனக்கு தெரிஞ்ச மகர ராசியில் உள்ள வாலிபர்கள் நிறைய பேர் காதலை கூட தியாகம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா தாயை பார்க்கணும்,
சார் நான் காதலிச்சு ஒரு பெண்ணு கூட போயிட்டேன்னா எங்கள் அம்மாவை யார் சார் பாப்பா, எங்கள் அம்மாவுக்கானாச்சும் நான் வாழணும் அப்படின்ட்டு தாய்க்காக தன்னுடைய வாழ்க்கையை காதலை தியாகம் பண்ணி அம்மா அப்பா சொன்ன பெண்ணை கல்யாணம் பண்ணி நிறைய பேர் செட்டில் ஆகிருக்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த கடமை தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும், காதல் வந்து பெருசாக முக்கியமாக இருக்காது. சரியா? நல்ல ஒரு மகர ராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு மாதவம் செய்ய வேண்டும். நிறைய சொல்லிட்டு போகலாம். மகரம்ங்கிறது வந்து காலப்புருஷ சக்கரத்தின் 10ஆம் இடம், காரியஸ்தானம், கர்மஸ்தானம், ராஜ்யஸ்தானம், தொழில் ஸ்தானம். கர்மமே கண்ணானார் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்கு தான் பொருத்தம். என் கடன் பணி செய்து கிடப்பதே, எனக்கு வேறு வேலையே கிடையாதுப்பா, என் கடன் பணி செய்து கிடப்பதே, நான் இதுக்காக தான் பிறந்தேன், பிறருக்கு உழைச்சி போடுறதுக்காக தான் பிறந்தேன். சரியா? நான் ஒரு வந்து என்ன சொல்கிறது, நான் ஒரு சுமை தாங்கி மாதிரி, நான் ஒரு இடி தாங்கி, எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை தாங்கிக்கிட்டு என் கடமையை செஞ்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு போகிற ராசி தான் மகர ராசி. தூற்றுவார் தூற்றலும் போற்றுவார் போற்றலும் சேரட்டும் கண்ணனுக்கே அப்படின்னு சொன்ன மாதிரி மகர ராசி நேர்கள் எதை பற்றியும் ஒரி பண்ண மாட்டாங்க. கடல் அலை மாதிரி தான், கரையை வந்து சேரும், மறுபடியும் கடலுக்குள்ளே போகும். அது அந்த இது மாறவே மாறாது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். கடல் அலை மாதிரிகள் எதையோ ஒன்று எதிர்பார்த்து போயிட்டு வர்றதான் மகர ராசி. சரியா? ஸோ மகர ராசி நேர்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட்டே தேவையில்லை, இவங்களே இவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டாக இருப்பாங்க. சரி, மகர ராசி நேர்களுக்கு பொழுதுபோக்கெல்லாம் ஆள் தேவையில்லை, இவங்களே இவங்களுக்கு பொழுதுபோக்காக இருப்பாங்க. ஆமாம் சார், எனக்கு நானே பொழுதுபோக்காக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உண்மையில் அப்படி தான் இருக்கும். சரியா நேர்களே? ரைட்டு. ஸோ மகர ராசி நேர்கள் வந்து இறக்க சுபாவம் இருக்கும், கொஞ்சம் டக்குன்னு வந்து கூலாயிருவாங்க, மனித நேயம் இருக்கும், வெகுஜன தொடர்பு இருக்கும், மக்கள் நல பணியை நல்லா செய்வாங்க, மற்றவங்களுக்கு காரியம் செய்கிறதுல கட்டிக்காரனாக இருப்பாங்க, பெரிய உபகாரம் பார்க்க மாட்டாங்க. அதுபோல் 2ஆம் இடம் வந்து சனி பகவான் வீடு தான் இருக்குது, கும்பம். சனி பகவான் வந்து உங்கள் ராசியில் இருக்கிறது காட்டில் 2ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துல இருந்தாலும் ராசி வலுப்படும், ஆயில் திருக்கும், நல்லபடியாக இருப்பீங்க. ஸோ சனி பகவான் வந்து ராசியில் இருக்கிற காட்டில் 2ஆம் இடத்துல இருந்தாலும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சனி பகவான் வந்து ராசியாதிபதியாக இருக்கிறதுனால பணம் ஓரளவு திடீர்னு பணத்தை சம்பாதிப்பீங்க. திடீர்னு சில பேருக்கு வந்து பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும். சரி, அதனால் கிடைக்கும்போது கவனமாக வச்சுக்கோங்க. காத்திருக்கும் போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொன்ன மாதிரி பணத்தை தூற்றிக்கோங்க. நீங்கள் நினைக்கிறீங்க என்னடா கூட சாமியை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவர் வந்து பலனை சொல்லிட்டு இருக்காரு, ராசியை பற்றி ஒப்பிச்சிட்டு இருக்காரு நினைப்பீங்க. கொஞ்சம் கடைசியில் சொல்கிறேன். மகர ராசியோட அருமை பெருமைகள்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் 3 நட்சத்திரத்துக்கு எந்த தெய்வம், ராசிக்கு எந்த தெய்வத்தை கும்பிடணும்னு சொல்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அதே மாதிரி வாழ்க்கை துணை 7ஆம் இடம் சந்திரன் வந்து தேய்வரை வளர்பறைக்கு உட்பட்டவன். பௌர்ணமி சந்திரனாக இருந்தார்னா நல்லது தான். உங்கள் வாழ்க்கை துணை உங்ககிட்டயே தான் இருக்கும். சரியா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. சந்திரன் நிலைப்பாடுக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை அமையும். ஏன்னா சந்திரன் 7 கூடையவன் ராசியில் தான் இருப்பார். அவர் ஒளிச்சந்திரனாக இருந்தார்னா நல்ல விதமாக பார்க்கப்படும். குறிப்பாக மகர ராசியில் வந்து நான் சொல்கிற மாதத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும். சரியா? சந்திரன் வந்து கொஞ்சம் ஒளி உள்ள சந்திரனாக இருக்கணும். ஒளி உள்ள சந்திரன்னா எந்த மாதத்தில் நீங்கள் பறக்கணும் அப்படின்னா சித்திரை மாதத்துலேருந்து ஐப்பசி மாதத்துக்குள்ளே பிறக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி இந்த 7 மாதத்துக்குள்ளே பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை துணை நல்லாயிருக்கும். சரியா? கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும், தாம்பத்தியம் நல்லபடியாக இருக்கும், நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. அதுபோது உங்கள் மனைவியும் நல்லா இருப்பாங்க, மனவனோ கனவையோ நல்லா இருப்பாங்க, சிந்தித்து செயல்படுவாங்க, நல்ல உங்கள் வேகத்துக்கு இது கொடுப்பாங்க, உங்கள் வேகத்துக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, நல்ல விவேகமாகவும் இருப்பாங்க, நல்லா ஸ்மார்ட்டாக இருப்பாங்க. 10ஆம் இடம் வந்து சுக்கிரன் வராரு. சரியா? சுக்கிரன். ஸோ உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் காரியஸ்தானம், சுக்கிரன் வரதுனால எந்த ஒரு காரியத்தையுமே வந்து ருசித்து செய்வீங்க, அதில் சோர்வே அடைய மாட்டீங்க. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். சரியா நேர்களே? அதனால் உங்களை வந்து யாரும் உங்களை வந்து இரிட்டேட் பண்ண முடியாது. எத்தனை பேர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணாலும் சரி, உங்கள் காரியத்தில் கரெக்டாக இருப்பீங்க, எந்த ஒரு வேலையும் வந்து ருசித்து செய்வீங்க. இதில் ஒரு டெக்கரேஷன் இருக்கும், இன்டீரியர், அது என்ன சொல்கிறது, ஒரு இது கலைநயத்தோடு செய்வீங்க. மற்றவங்க செய்கிற காட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா அது ஒரு மெருகு இருக்கும். மகர ராசினியர்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு மெருகோட ஒரு தனித்தன்மையோடு தான் செய்வீங்க. எந்த ஒரு புகழ்ச்சிக்கும் இதுக்கும் ஆட்பட மாட்டீங்க. ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மகர ராசிக்கு. அடுத்து வந்து ராசிக்கு வந்து 12ஆம் இடம் குரு வராரு. அதனால் சுபச்செலவு இருந்துக்கிட்டே இருக்கும் மகர ராசிக்கு. ஏதோ சுபச்செலவு பண்ணீங்க, உங்கள் பிள்ளைக்கு எதனாச்சும் செஞ்சு கொடுப்பீங்க, இல்லைன்னா மற்றவங்களுக்கு யாராச்சும் எதனாச்சும் வாங்கி கொடுக்குறது, சுபச்செலவு பண்ணுறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கூடயே வரும். அதனால் 12ஆம் இடம் தனுசு வந்து குரு வீடாக இருக்கிறதுனால சுபச்செலவு தவிர்க்க முடியாது. எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதை செலவு பண்ணி அதை சந்தோஷப்படுவீங்க. அவங்களை கூட்டு போய் செலவு பண்ணுறதுல வாங்கி கொடுக்குறதுல வந்து உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும். அது மகர ராசிக்கு வந்து பார்க்கப்படுகிறது. மற்றபடி இப்படி நிறைய பலன்கள் சொல்லிட்டு போகலாம் நேயர்களே. ரைட்டு. சனி பகவானுடைய பூர்ண ஆதிக்கத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் மேலே பக்தி இருக்கும், நாராயண பக்தி இருக்கும். தன்னை மறந்த நிலையில் கண்ணீர் விடுவீங்க பெருமாளை நினச்சி. ஏன்னா பெருமாளுடைய ஈர்ப்பு உங்களுக்கு இருக்கும். சிவனையும் கும்பிடுவீங்க. ஏன்னா சனி பகவான் வந்து ஈஸ்வர் பட்டம் பெற்றவர். இருந்தாலும் அடிமனசில் வந்து நாராயண நாமம் ஓடிட்டு தான் இருக்கும். நாடினா நரசிம்மா, நம்பினால் கோவிந்தா, நாராயணகரி நாராயணகரி அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து நாராயண நாமம் வந்து ஓடிட்டுருக்கும். சரியா நேரில்? ஏன்னா வந்து மகரம் வந்து கடலில் திருப்பால் கடலில் பள்ளி கொண்டு இருக்கிறான் எம்பெருமான் உலகளந்த பெருமாள் லட்சுமி நாராயணன். இன்றைக்கி வந்து இது ரொம்ப புண்ணியம். சிவராத்திரி அன்றைக்கி நான் சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்து சிவனை கும்பிட்டுட்டு மகர ராசிக்கு இந்த வீடியோ போடுறேன்.
சிவனுடைய அனுக்கிரமும் இருக்கும் மகர ராசிக்கு. சரியா? ஏன்னா சிவனுடைய வீடு தான். சனீஸ்வர பகவான் வந்து சிவனுடைய அனுக்கிரம் பெற்றவர். இருப்பினும் அவர் வந்து பெருமாளுடைய அம்சமாக பார்க்கப்படுகிறார். ஏன்னா பெருமாள் வந்து கிழமையில சனிக்கிழமையாக தான் இருப்பேன் இருக்கிறாரு. ஸோ மகர ராசி வந்து ரெண்டுக்குமே வரும். சைவம் வைஷ்ணவம் ரெண்டுக்குமே வரும். அந்த ஹரிஹரனுடைய துணை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இருப்பினும் அடிமனசில் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாராயணனுடைய நாமம் ஒழிச்சிக்கிட்டே தான் இருக்கும். சரியா? ஜீவநாடி வந்து நாராயண நாமத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கும். ஏன்னா திருவோண நட்சத்திரம் வருது. திருவோண நட்சத்திரம் பெருமாளுடைய நட்சத்திரம். உத்திராடம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய நாராயணன் அப்படிமோ. அவிட்ட நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய நட்சத்திரம். அவரும் வந்து திருமால் மருகன் தான். ஸோ மால் மருகன், சூரிய நாராயணன், திருவோண நட்சத்திரத்துக்கு அதிபதி வந்து பெருமாள். ஸோ இந்த 3 வருது வந்து உங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ரைட் நேயர்களே, இப்போ வந்து உத்திராடம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து வைத்தமாநிதி பெருமாளை கும்பிடலாம். வைத்தமாநிதிங்கிறது வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறாரு. நவ திருப்பதியில் ஒரு முக்கியமான திருப்பதி. இது வந்து செவ்வாயோட அனுக்கிரம். செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க இங்கே போகலாம். இங்கே பெருமாளே வந்து நவக்கரமாக இருக்கிறாரு. நல்ல பழமையான கோயில். இது ஆழ்வார் திருநீர் அடுத்த பால்நத்தம் ஊரில் இருக்குது. அடியன் போயிட்டு வந்திருக்கிறேன். அடியன் மகர ராசி உத்திராட நட்சத்திரம் தான். அந்த கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சிட்டு வந்திருக்கிறேன். புரட்டாசி மாதம் ரொம்ப கூட்டமாக இருக்கும். ஸோ உத்திராட நட்சத்திரத்தை பிறந்தவங்க ஒரு தடவை இந்த வைத்தமாநிதி பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. நவ திருப்பதியில் ஒரு திருப்பதியாக இருக்குது. பக்கத்துலேயே ஆழ்வார் திருநீரில் நம்மாழ்வார் கோயில் இருக்குது. அது வந்து குருஸ்தலம். சரியா? ஆதிநாத பெருமாள்னு இருக்கிறாரு. ஸோ இங்கே போகிறவங்க அந்த கோயிலுக்கும் போகலாம். சரியா நேர்களே? ஸோ குரு செவ்வாய் ஸ்தலம் பக்கத்தில் இருக்குது. வைத்தமாநிதி வந்து செவ்வாய் ஸ்தலமாக பார்க்கப்படுகிறது. ஸோ குருமங்கல யோகம் இருக்கிறவங்க இங்கே போகலாம். குரு செவ்வாய் சேர்ந்தவர்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு 2 கோயிலுக்கும் போயிட்டு வருது மிகச்சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில் போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது அனுபவ ரீதியாக உணர்ந்திருக்கிறேன் நான். அடுத்து திருவோண நட்சத்திரம் திருப்பதி தான். திருப்பதிக்கு போயிட்டு வரணும். திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்க திருப்பதிக்கு ஒரு தடவை போயிட்டு வந்துடுங்க. ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு போகலாம், இல்லைனா சனிக்கிழமை போகலாம், இல்லைனா ஏகாதசி திதி அன்னைக்கு போகலாம். ஸோ திருவோணத்துக்கு வந்து திருப்பதி வெங்கடேச பெருமாள். அவிட்ட நட்சத்திரம் சிக்கல் அருகில் உள்ள ஆவராணி. சரி, அங்குள்ள ஆவராணியில் இருக்கிற ஸ்ரீரங்கநாதரை கும்பிடணும். அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்து ஆவராணி சிக்கலுங்கிறது வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்குது. அங்கே உள்ள ஸ்ரீரங்கநாதரை கும்பிடணும். எதுவும் சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, பார்த்துக்கலாம். ஓகே நேயர்களே, இப்போ 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. சரியா? 3 நட்சத்திரத்துக்குமே சொல்லியாச்சு. பார்த்துக்கோங்க. நட்சத்திர ரீதியாக தான் சொல்லியிருக்கிறேன். சரியா? ராசிக்குன்னு இருக்கா சார் அப்படின்னா ராசிக்குன்னு கிடையாது. நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நட்சத்திரம் தான் எல்லாத்தையும் பிரிக்கும். இருப்பினும் வந்து நீங்கள் வந்து இங்கே ராசிக்கு அப்படின்னு பெருமாள் இருக்கிறாரு. அவர் எங்கே சார் இருக்கிறார் அப்படின்னா திருப்பாக்கடல் மாமல்லபுரத்தில் வந்து ஒரு பெருமாள் இருக்கிறாரு. மாமல்லபுரத்துக்கு போனீங்கன்னா நம்ம போவோம். மாமல்லபுரத்துக்கு டூரிஸ்ட்டாக தான் போவோம். மாமல்லபுரத்துக்கு எல்லோரும் பார்க்க போவாங்க. அங்கே வந்து பல்லவ நாட்டு கலை கோயிலெலாம் இருக்குது, சிற்ப கோயிலெலாம் இருக்குது. பல்லவன் காலத்து கலையெல்லாம் இருக்கும். கல்லிலே கலைவண்ணம் கண்டான், இரு கண்பார்வை இல்லாலும் காணும்படி செய்தான் அப்படி சொன்ன மாதிரி பல்லவன் நாட்டு கலை சிற்பம் இருக்குது. அங்கே ஸ்தல சைன பெருமாள்னு ஒரு கோயில் இருக்குது. சரி, அங்கே பெருமாள் இருக்கிறாரு. அங்கே ஒரு பெருமாளுடைய இது இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரம் இருக்கான்னு சொல்ல முடியாது. சலசைன பெருமாள் இருக்கிறாரு. அவர் வழிபாடு பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து கடலை ஒட்டி இருக்கிறாரு. சரியா நேர்களே? அந்த சயன பெருமாள் ஸ்தலத்திலே சயனத்தல் கோலத்தில் இருக்கிறாரு. அந்த கோயிலை நானும் போயிருக்கிறேன், அடையனும் போயிருக்கிறேன். அங்கே இருக்கிறாரு. சரியா? பழைய காலத்து சிற்பத்தில் அங்கே ஒரு பெருமாள் கோயில் இருக்குது. மாமல்லபுரம் போகிறவங்க கண்டிப்பாக மகர ராசினியர்கள் அந்த பெருமாளை கும்பிட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். ஓகே நேர்களே, இந்த வீடியோ இத்துடன் நிறைவு பண்ணிக்கிறேன். மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக கோடீஸ்வரன் ஆவீர்கள். அப்படி தான் தம்மையில் போடுவேன். அப்படி போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. சரியா? நான் என்ன தான் கண்டென்ட்டை பேசினாலுமே அந்த கவர்ச்சியாக கண்டென்ட் போட்டால் தான் தம்மையில் போட்டால் தான் எல்லோரும் பார்ப்பாங்க. எப்படி இருந்தாலுமே இறைவனோட அருள் மகர ராசிக்கு இருக்கும். எல்லாமல்ல இறைவன் மகர ராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே. எதுவும் தகவலாம் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறங்க. வாட்ஸ்அப் நம்பருக்கு அணுகுங்க 8807457629. நன்றி நேர்களே.